ஹலோ மை டியர் ஆல். பெண்கள் பொதுவாகவே நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனேயே கடவுள் முகத்தில் முழிக்கிறோமோ, இல்லை கணவன் முகத்தில் முழிக்கிறோமோ, இல்லை பிள்ளைகள் முகத்தில் முழிக்கிறோமோ தெரியலைங்க. ஆனால் கண்டிப்பாக கிச்சன் முகத்தில் தான் முழிச்சாகணும், வேறு வழியே இல்லை. ஸோ எல்லாருமே எப்படி தாங்க, நம்ம அன்றைக்கி நாளை நல்லபடியாக சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிச்சன் எப்போவுமே சுத்தமாகவும் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த நாள் நம்ம சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்டார்ட் பண்ண முடியும். கிச்சனுக்குள்ளே வந்த உடனே பார்க்க மெஸ்ஸியாக அலங்கோலமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுங்க. இது யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு ஒரு நாள் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரங்களை அப்படியே போட்டுட்டு நம்ம போய் தூங்க போயிட்டோன்னாலும் மறுநாள் நம்ம தான் சமைக்கணும், நம்ம தான் செஞ்சாகணும். எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது டென்ஷன் ஆகிடுவோம். சரிங்களா? இது எல்லாருமே அனுபவிக்கிறது தான். ஸோ கூடுமான அளவுக்கு நம்மளோட பாத்திரங்களை அப்பப்போவே நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கம்மியாகுங்க. கூடுமான அளவுக்கு இந்த மாதிரி நைட் ரொட்டீனில் நம்மளோட பாத்திரங்களையும் அடுப்பு மேடைகளையும் அடுப்பையும் நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுட்டோம் அப்படின்னாலே அன்றைக்கி மார்னிங் நம்ம மறுநாள் எந்திரிச்ச உடனேயே நமக்கு ஹாப்பியாகவும் சமாதானமாகவும் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு மாதிரி கிளம்ஸியாக நம்ம இந்த மாதிரி கச்சபுச்சான்னு வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடும். ஏன்னா நம்ம காலையில் எந்த மாதிரி நம்ம மூடு மைண்டு இருக்கோ அந்த மாதிரி தான் டே ஃபுல்லாகவே இருக்குங்க. நம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணால் ஹாப்பியாக இருப்போம், கோவமாக இரிட்டேட்டிங்காக டென்ஷனாக ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த நாள் பூராவே அப்படி தாங்க இருக்கும். இவ எந்த மூஞ்சில் முழிச்சிட்டு வந்தானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பேச்சுக்கும் டென்ஷனுக்கும் நம்ம இடம் கொடுக்காம நம்மளோட வேலையை ப்ரீவியஸ் டேலே நம்ம ஹாப்பியாக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்ம ஹாப்பியாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி எல்லாருமே பெண்கள் இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கை நம்ம செஞ்சுட்டு வரும்போது உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யார் பண்ணலையோ பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஸோ நம்ம பாத்திரங்களை தேய்க்கும் போதே டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகுதா, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் தரேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரங்களை வகை வாரியாக பிரிச்சிடணுங்க. சின்ன பாத்திரங்கள் தனியாக, பிளேட்ஸ் எல்லாம் தனியாக, பாத்திரங்கள் அதாவது நம்ம சமைக்கிற பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் தனியாக, வடசட்டிகள் தனியாக, அதாவது கடாய் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரங்களை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கழுவி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு அந்த சிங்கில் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா பெரிய பாத்திரங்களை ஈஸியாக போட்டு கழுவிடலாம். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஷனாகவும் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, ஈஸியாக வேலை செஞ்சு முடித்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங். நெக்ஸ்ட்டு நம்மளோட குக்கருங்களெல்லாம் அடுத்து நம்ம கழுவும் போது நம்ம அந்த மூடி அதாவது அதில் இருக்கிற அந்த விசில் தனியாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணி தனியாக வச்சிடணும். அதே மாதிரி அந்த ரப்பரையும் நம்ம கழட்டி நம்ம வாஷ் பண்ணும்போது தான் நம்மளோட குக்கரோட மூடி நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே அந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அதிலே ஒட்டியிருக்கும், ரைஸு அதெல்லாமே. நம்ம விசில் சத்தம் போடும்போது அடைச்சடைச்சி போடுச்சுன்னா விசில் அடித்து தூக்கி வீசிடும். ஸோ அதிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி தனித்தனியாக போட்டு கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம சிங்க்கு பக்கத்தில் கண்டிப்பாக வேஸ்டேஜ் போடுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்போம். நிறைய பேர் வச்சுருப்போம், ஒரு சிலர் வச்சுருக்க மாட்டாங்க. அப்பப்பே டிஸ்போஸ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெய்லி நம்ம அந்த குப்பை பாக்ஸை நம்ம கழுவிடணும். நம்ம பாத்திரங்கள் கழுவும்போது சிங்கை எப்படி நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுறோமோ அதே மாதிரி நம்ம அந்த டப்பாவையும் கழுவி அதனோட மூடியும் கழுவி நீட்டாக எடுத்து வச்சிடணும். அதுக்கு நம்ம டெய்லி கவரையும் மாற்றிடணுங்க. அப்படி மாற்றும் போது தான் இந்த பூச்சி, கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரியெல்லாம் கொசு இந்த மாதிரியெல்லாம் உட்காராது. அந்த மாதிரி நம்ம உட்கார விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் வரும், இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா நம்ம சமைக்கிற இடம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட கிச்சன் எப்படி இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்களே. இங்கே ஒரு வழக்கம் இருக்குதுங்க. பொண்ணு கொடுக்குறதா இருந்தாக்கா போய் கிச்சனை தான் போய் பார்ப்பாங்களாம்மா. இந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கலாமா, பொண்ணு கொடுக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன் எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் பொண்ணே கொடுப்பாங்களாம்மா. ஸோ உங்கள் ஊர்லலாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம அடுப்பு, அதாவது சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக அடுப்பு மேடையும் அடுப்பையும் நம்ம துடைக்கணுங்க.
அடுப்பு நம்ம க்ளீனாக நம்ம அடுப்பு வந்து டெய்லி இந்த மாதிரி வாஷ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஈர துணியாச்சும் வச்சு நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துட்டோம்னாலே நீட்டாக இருக்கும். எங்களோட சிங்க்கு கொஞ்சம் குக்கர்லேருந்து தண்ணியெல்லாம் கொட்டி கொஞ்சம் மாதிரி மெஸ்ஸி ஆயிருச்சு. ஸோ அதனால் நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எப்போவுமே வாஷ் பண்ணும்போது எங்களோட சுவர் இருக்கு இல்லைங்களா, கிச்சனோட வால், அதையும் சேர்த்து தான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்துடுவேங்க. எப்போவுமே அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்மளோட கிச்சன் எப்போவுமே சுத்தமாகவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு கிச்சன் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அடுப்பும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செவுரு பார்த்தா கச்சமுச்சான் இருக்கும். ஸோ நீங்கள் கழுவும் போது ரெண்டுத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கழுவுங்க. அடுப்பு மேடையும் நல்லா சுத்தமாக கழுவி நீட்டாக தொடச்சி எடுக்கும்போது நம்மளோட கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டேவை பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கும்போது அந்த நாள் பூராவே பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஓகே டியர், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க, கூடவே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.